വണക്കം, ഞാൻ ഡോക്ടർ ശ്രീല, ആയുശ്രീ ആയുർവേദ ഹോസ്പിറ്റൽ, പത്തനാപുരം, കേരള. പലരെയും தொந்தரவு செய்யும் ஒரு முக்கிய பிரச்சனை தான் வாய் துர்நாற்றம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலே வாய் துர்நாற்றம் எதனால ஏற்படுகிறது, அதுக்கு காரணங்கள் மற்றும் தீர்வுகளை பற்றி பார்ப்போம். நிறைய காரணங்களாலே நமக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படலாம். இதுக்கு முக்கிய காரணம் சரியா ஓரல் ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். சரியா பல்கள் திளக்காமல் இருந்தால் ஈரில் ஏற்படும் பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், டிபி, கேன்சர் போன்ற நிறைய நோய்கள், அதேபோல் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாமே வாய் துர்நாற்றத்துக்கு காரணமாகலாம். நெஞ்சு செளி அதிகம் இருந்தாலும், சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் வாய் துர்நாற்றம் உண்டாகலாம். இனி ஒன்று வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அல்சர், ஹைப்பர் அசிடிட்டி, டயபெட்டிக், லிவர், கிட்னி கம்ப்ளைண்ட்ஸ் போன்றவை இருந்தாலும் ஜெனட்டிக் டிசார்டர்னாலேயும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ், அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிடுகள் எதிர்கலைத்து உணவு குழா வழி வாய் வரைக்கும் வருது. நம்ம தூங்குன நேரத்திலும் இதே தொடர்ந்து நடക്കുന്നതിനാலே உணவு குழாயிலே சளியில் அரிப்பு ஏற்படுகிறது. இந்த மியூக்கஸில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுனாலேயும் இந்த பிரச்சனைகள் உண்டாகலாம். அதே போல வைட்டமின் டெபிஷியன்சினாலே, குறிப்பா வைட்டமின் சி டெபிஷியன்சியாலே ஏற்படக்கூடிய ஸ்கர்வி, இது ஈறுகளையும் பல்களையும் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி கண்டிஷனாலே, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களினாலே வாய் துர்நாற்றம் ஏற்படலாம். இதுக்கு என்ன பண்றலாம் എന്നതിനെ பற்றி பார்ப்போம். காலையிலே நைட்டுக்கும் தூங்குறதுக்கு முன்பாக பல்லை நல்ல பிரஷ் பண்ணவும், உணவுகளை சாப்பிட்ட பிறகு வாய் நல்ல கொப்பளிக்கவும். குறிப்பா இனிப்பு ஐட்டம் சாப்பிடும் போது சலைவா குறைவாக இருப்பவங்கள் இடையிலே கொஞ்சம் தண்ணி குடிப்பது ரொம்ப நல்லது. திரிபலா கஷாயத்தில் கொஞ்சம் தேன் சேர்த்து தினமும் 2-3 times கார்கிள் பண்றது ரொம்ப நல்லது. இது வாயிலே இன்ஃபெக்ஷன் குறைக்கிறதுக்கு உதவும். திரிபலா சூர்ணம் யூஸ் பண்ணி பல்லு விளக்குவது பல்களுக்கும் ஈறுகளுக்கும் மிகவும் நல்லது. உணவிலும் கவனம் செலுத்த வேண்டும். தயிர், மோர் உணவில் சேர்ப்பது பாக்டீரியா ஃபங்க்ஷன் சரியாக கொண்டு வருவதற்கு ரொம்ப நல்லது. இது செரிமான பிரச்சனைகள் குணமாகிறதுக்கு உதவும். இடையிலே வயர் சுத்தம் பண்றதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஒரு நோய் நிலையினாலே தான் வாய் துர்நாற்றம் ஏற்படுவது என்றால் அந்த நோய் குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவிபத்திகர சூர்ணம், அவிபத்தி சூர்ணம், ஹிங்குவஜாதி சூர்ணம், ஹிருத்ய விரேஜனம், கல்யாண குலம் போன்ற நிறைய மருந்துகள் இதுக்காக பயன்படுத்தி வருகிறது. இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்கள் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் பழக்கத்தை தவிர்க்கலாம். தண்ணீரிலே நல்லெண்ணெய் சேர்த்து வாய் கொப்பளிக்கலாம். புதினா, கிராம்பு, லவங்கப்பட்டா, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தண்ணி கொதிக்கவும், அந்த தண்ணியை கொஞ்சம் ஆற வைத்த பிறகு நம்ம வாய் கொப்பளிச்சு வந்தால் வாய் துர்நாற்றம் சரியாயிடும். இது அனைத்தும் கவனிச்சிட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றால் கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டும். உங்களோட சந்தேகங்கள் வாட்ஸ்அப் மூலமா கேட்டுக்கொள்ளலாம். இனி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.